இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்கு தகவல் பெறும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ரைட் டு ஆர்டிஐ கீழே ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஃபைல் பண்ணணும், அதுக்கான ஃபார்மேட் எதனா இருக்கா, ஸோ அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், எத்தனை நாளைக்குள்ள இன்ஃபர்மேஷன் வரும், எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த அத்தாரிட்டிஸ். இதை மாதிரி தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ராக்டிக்கலி இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனை ஒரு லிட்டிகேஷனில் யூஸ் பண்ணி பயன்படுத்தி ஒரு ரிட் பெட்டிஷன்லேயோ இல்லை ஒரு ரிட் ப்ரொசீடிங்ஸில் இல்லை ஒரு கவர்மெண்ட் மேலே ஃபைல் பண்ணியிருக்கிற ஏதான ஒரு ப்ரொசீடிங்ஸில் எப்படி ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியுன்ற இன்னொரு டைமென்ஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு சட்டம்னு நம்ம சொல்ல முடியும். டெமோக்ரஸின்றதை காப்பாற்றுறதுக்கு டிரான்ஸ்பரன்சி ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அதாவது வெளிப்படையாக இருக்கிறது அப்படின்றது டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சின்றது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு. இந்த டிரான்ஸ்பரன்சியை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் 2005 வந்தது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இது நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கிராமத்தில் என்ன பர்பஸ்க்காக அந்த பஞ்சாயத்து அவங்களோட டேக்ஸ் கலெக்ட் பண்ண வரிகள்லாம் எதுக்காகலாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கிராமத்தில் ஒரு சுவரொட்டியில் ஒரு பப்ளிக்காக ஒரு நோட்டீஸ் போர்டில் எழுதுறதுக்காக ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டை யூஸ் பண்ணி தகவலை வாங்கினாங்க. அதே மாதிரி ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆக்டிவிசம்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ப்ரெஸ்காரங்க மீடியாக்காரங்களாம் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் யூஸ் பண்ணி அதுலேருந்து கிடச்ச தகவலை வச்சு அவங்க ஆர்டிகல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இல்லை மீடியா கவரேஜ் ஒன்று கொடுத்து அதை மக்கள் முன்னாடி நிறைய உண்மையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு சட்டம்ன்றது தெரிஞ்சு. இது சரியாக எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, இது சரியான முறையில் எப்படி யூஸ் பண்ணுறது, இது பேசிக் லிட்டிகேஷனுக்கு இது பயன்படுமா அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்குன்னு ஃபைல் பண்ணக்கூடிய மனுக்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபார்மேட்டுன்னு எதுவுமே கிடையாது. டு த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னும் போடலாம், இல்லை அந்த பர்டிகுலர் யாருக்கிட்டேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் கேட்குறோமோ அவங்ககிட்டையும் போடலாம். அதில் அப்ளிகேஷன் அண்டர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். 10 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டிருக்கணும். இன்ஃபர்மேஷனுக்கு தகவலுக்கு 10 ரூபாய் நம்ம கேட்குறது கொடுத்துருக்க வேண்டிய ஃபீஸை ஸ்டாம்ப் மூலமாகவும் கொடுக்கலாம், டிடி மூலமாகவும் கொடுக்கலான்றது இருந்தால் கூட அந்த மீகர் அமௌண்ட்டை யாரும் டிடி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் போட்டி கேட்குறதுன்றது உண்டு. இல்லைன்னா போஸ்டல் ஆர்டர்ஸ் அப்படின்றது கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில், அது மூலமாகவும் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஒரு கேட்க முடியும். 10 ரூபாய் அந்த தகவலுக்கான, அதாவது கேட்ட கேள்விக்கான பதில், அந்த தகவல் கேட்கறதுக்கான ஃபீஸ் 10 ரூபாய். இது தவிர எதனா ஒரு டாக்குமெண்ட்டோட நகல் எதனா கேட்குறோன்னா, ஜெராக்ஸ் எதனா கேட்குறோன்னா ஒரு பேஜுக்கு 2 ரூபாய் அதை எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணணும். அது எவ்வளோன்னு கணக்கு போட்டு அட்டாச் பண்ணணும். பிலோ பாவர்ட்டி லைன் பர்சன் யாருன்னா வறுமை கோட்டு கீழே இருக்காரு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வச்சுருக்காங்க, சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டு கீழே ஒரு மனு ஃபைல் பண்ணுறதுக்கான ஃபீஸு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க அதுக்கான ப்ரூஃபை அந்த மனுவோட சேர்த்து அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது. ஸோ இதுதான் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு கால அவகாசம் பார்த்தோம்னா 30 நாள். ஆனால் இது ஒரு தனிப்பட்ட பர்சனோட ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி, அதாவது அவரோட சுதந்திரத்தை தலையிடுற மாதிரி எதனா ஒரு தகவலை கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே அந்த தகவலை கொடுக்கணுன்றதை இருக்குது. அதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த தகவல் கொடுக்கறதுனால ஒரு 3ஆம் தரப்பினர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷனோட கால அவகாசம் பார்த்தோன்னா 40 நாளைக்குள்ளே அந்த தகவல் கொடுத்தாகணும் அப்படின்றது இருக்குது. என்ன மாதிரி தகவல்கள் கொடுக்கணும் கொடுக்க வேண்டான்றது இருக்குன்னு எல்லாமே கொடுத்தாகணும் தகவலை. என்ன மாதிரி தகவலுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குன்னா அதில் ஒரு செக்ஷன் 8 இருக்குது. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 செக்ஷன் 8 இருக்குது. அதில் ஒரு சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்கு. இந்த கேட்டகரிஸ் கீழே வந்ததுன்னா அந்த தகவலை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இன்ஃபர்மேஷன் விச் வுட் அஃபெக்ட் சாவரினிட்டி, அதாவது இந்திய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய எதனா ஒரு தகவலாக இருந்ததுன்னா அந்த தகவலை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது இருக்குது. ரெண்டாவது, ஃபார்பிடன் பை கோர்ட், அதாவது கோர்ட்டால் தடை செய்யப்பட்ட எதனா தகவல் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சொல்லியிருக்கு. மூணாவது, பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜ்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. நாலாவது,
ட்ரேட் சீக்ரெட்ஸ், அதாவது வியாபாரம் சம்மந்தப்பட்ட ரகசியங்கள், அது வந்து கமர்ஷியல் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடியது, அதாவது இதனால ஒருத்தரோட வியாபாரம் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பொதுவான தகவல்களை கொடுக்கணுன்ற, அது பொதுவான தகவல் கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்த சொன்னால் அவரோட வியாபாரம் பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா வச்சு அவங்க கவர்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணி அவங்க லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறதுக்கு. அந்த எஃப்எஸ்எஸ்ஏலையோ இல்லை அது தேவைப்பட்ட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அந்த தேவையான லைசன்ஸை வாங்கியிருக்காங்க. அந்த ஃபார்முலாவை வந்து கேட்கறதுக்கான ரைட் வந்து எனக்கு கிடையாது. அது பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட் எனக்கு கிடையாது. ஏன்னா அது ட்ரேட் சீக்ரெட். அது கொடுக்கறதுனால அவங்களோட வியாபாரம் வந்து பாதிக்கப்படும்ன்ற காரணத்தினால தான் நான் கேட்குறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு ட்ரேட் சீக்ரெட்டோ இல்லை ஒரு கமர்ஷியல் கான்ஃபிடென்ஸோடு கொடுக்கப்பட்ட ஒரு மெட்டீரியலை வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷனாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கான டியூட்டி கிடையாது அப்படின்றது இருக்குது. அஞ்சாவது, ஃபிடிஷியரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது, அதாவது நம்பிக்கை சார்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப். நான் ஏற்கனவே சொன்னேன், ட்ரஸ்ட் பெனிஃபிஷியரி, அதாவது ஒரு ட்ரஸ்ட் நடக்கிறது, அந்த ட்ரஸ்ட்னால அதை வந்து அதுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடியவர் பெனிஃபிஷியரின்னு பேர். ஸோ இந்த ட்ரஸ்டி பெனிஃபிஷியரி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபிடிஷியரி ரிலேஷன்ஷிப், அதாவது நம்பிக்கை சார்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பேர். ஸோ இந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயங்களை கவர்மெண்ட்டில் வந்து ஒப்படைக்கப்பட்ட ஒரு சில தகவல்களை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றது இருக்குது. அடுத்தது, இன்ஃபர்மேஷன் விச் ஹஸ் பீன் டிஸ்க்ளோஸ்ட் இன் கான்ஃபிடன்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கவர்மெண்ட், அதாவது வேற ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு நம்பிக்கையோடு கொடுத்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அது திரும்பி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றது இருக்குது. அடுத்தது, இன்ஃபர்மேஷன் விச் வுட் என்டேஞ்சர் லைஃப் அண்ட் ஃபிசிக்கல் சேஃப்டி, அதாவது ஒருத்தரோட உயிரோ இல்லை ஒரு சில நபர்களோட உயிரையோ இல்லை ஃபிசிக்கல் சேஃப்டியோ பாதுகாப்பையோ பாதிக்கக்கூடிய ஒரு இந்த தகவலை கொடுத்தா பாதிக்கக்கூடிய ஒரு தகவலாக இருந்ததுன்னா அது டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றது இருக்குது. அதுக்கு அடுத்தது, இன்ஃபர்மேஷன் விச் வுட் இம்பீட் த ப்ராசஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஆர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அ கேஸ், அதாவது ஒரு கேஸை விசாரிக்கிற முறையை அது வந்து திசை மாற்றக்கூடிய ஒரு தகவலாக இருந்ததுன்னா, ஏன்னா கேஸ் விசாரணை நடக்கிறது, அந்த கேஸ் டைரியை வந்து நான் ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் மூலமாக நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன்னா நாளைக்கு யார் மேலே சந்தேகப்படுற நபர் இருக்கோ அது வந்து வெளியே தெரிய வந்துடும். ஸோ அவர் வந்து தப்பிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து பாதிக்கக்கூடிய, அதாவது விசாரணை முறையை பாதிக்கக்கூடிய எதனா ஒரு தகவலாக இருந்ததுன்னா அது கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்றது இருக்குது. அடுத்தது, கேபினெட் இன்ஃபர்மேஷன், அதாவது கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்றது நமக்கு தெரியும். அதை யாருன்னா ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க கேபினெட்டுக்குள்ளே நடந்த ஒரு சில மீட்டிங்கோ இன்ஃபர்மேஷனையோ வெளில டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தது, பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு தனிப்பட்ட நபரோட இன்ஃபர்மேஷன் எதனா டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டோட முக்கியமான யூட்டிலிட்டி அப்படின்றத பார்த்தோன்னா, ரிட் பெட்டிஷன்ஸில் வந்து எவிடன்ஸுன்றது கிடையாது, சாட்சியங்கள்ன்றது கிடையாது, எவிடன்ஸு குறுக்கு விசாரணை அதெல்லாம் கிடையாது. ஆப்போசிட் பார்ட்டியை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறது, கூண்டில் ஏற்றி விசாரணை பண்ணுறது, கேள்வி கேட்குறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த எவிடன்ஸ் ஸ்டேஜ் இல்லாததுனால ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து ஒரு விஷயங்கள் வந்து ஒரு கொஸ்டின் ஆஃப் ப்ரூஃப்னு ஒன்று வந்ததுன்னா அது நேரடியாக சிவில் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேரடியாக இந்த சிவில் நீதிமன்றம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இதையே நேரடியாக ஹைகோர்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சாட்சியங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கள ஒரு சில கேள்விகள் கேட்டு அவங்க கொடுக்குற பதிலை வச்சு இது வந்து ஒரு எவிடன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான தேவை வந்து நிறைய ரிட் பெட்டிஷன்ஸில் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அதாவது நோட்டீஸ் கொடுத்தா பதில் சொல்ல போகிறது கிடையாது, சரியான பதில் வரப்போகிறது கிடையாது. ஆர்டிஐ அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்து அதுக்கு வர தகவல்கள், அதுக்கு வர பதில்களை பேஸ் பண்ணி ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணோன்னா ஒன்று ஏதானா ஒரு தகவல் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோன்னா நமக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சிவில் கேஸில் ஒரு இன்ட்ரோகேட்டரி அப்ளிகேஷனை வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது சிமிலராக வந்து ஆர்டிஐ அப்ளிகேஷன் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை யூஸ் பண்ண முடியும். இல்லை ரிட் பெட்டிஷன் நிலுவையில் இருக்கும்போது அந்த கேள்விகளை அந்த கவர்மெண்ட் செக்டர்கிட்ட கேட்குறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ப்ரொவைடட் இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸம்ஷன்ஸில் நம்ம கேட்குற தகவல் இல்லாத பட்சத்தில் சாதாரணமாக இந்த தகவலை கேட்டு, ஏன்னா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன் இந்த தகவல் கேட்கப்படுறதுன்னு சொல்லி அப்ளிகேஷனில் எழுதணுன்ற அவசியம் இல்லை.
ஆர்டிஐ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஆர்டிஐ அப்ளிகேஷன் அடிப்படையாக வச்சு ரிட் பெட்டிஷன்ஸ்க்கு ஃபவுண்டேஷனான நிறைய பேப்பர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால இந்த ஆர்டிஐ அப்ளிகேஷனை ரொம்ப ஒரு முக்கியமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி ரிட் பெட்டிஷன்ஸில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது.